வெள்ளை முடி கருப்பாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி டை சொல்கிறீங்க இல்லையா, நேச்சுரல் டையும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அந்த நரைமுடி எல்லாமே கருமையாக மாறும். சரி, அப்படி பார்க்கும்போது இந்த நேச்சுரல் டை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்? பட் என்னென்னா, இப்போ கெமிக்கல்ஸ் இருக்குன்னா நம்ம அப்ளை பண்ணுறோம், 5 to 10 மினிட்ஸில் அது வந்து பிளாக்காக டேர்ன் ஆகிடுது. பட் இந்த ஹெர்பல்ஸ் வந்து ஒரு 2 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி ஒரு ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம், இல்லை ஒரு மூலிகை எடுக்கிறோன்னா அது எந்தெந்த டைமில் எவ்வளோ அளவு எடுக்கலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா கடுக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா கடுக்காய் தான். இந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமே கடுக்காயை வேறு வேறு ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த நரைமுடியை கருமையாக மாற்றுவதற்கு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா கடுக்காய். ஸோ இந்த கடுக்காயை பாவனை செய்து எடுக்கும்போது நம்ம நரைமுடி அப்படின்னு சொல்கிறது கருமையாக மாறுது. சரிங்க, இது என்ன பாவனை செய்து? கடுக்காய் பொடி நம்ம வாங்குகிறோம், சாப்பிட்றோம் தெரியும். ஆனால் பாவனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் ஒவ்வொரு செல்களுக்குமே அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம்.